கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் அருமையானவரே, கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திரு நாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 7வது திருவசனம். யாக்கோபு 5:7. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த திருவசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஒரு விவசாயி எப்படி ஒரு தோட்டத்தை, ஒரு வயல் நிலத்தை பராமரிக்கிறாரோ அதிலே அவர் காண்பிக்கிற தனிப்பட்ட குணாதிசயங்கள், நீடிய பொறுமை, கர்த்தருடைய வருகைக்கென்று அவளோடு காத்திருக்கக்கூடிய தன்மை, அவைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வாக்கியம் நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து ஸ்தாபனங்களுக்கும் உரியதாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே நாம் அதை குறித்து சில காரியங்களை சற்று ஆழமாக சிந்திக்க போகிறோம். ஆகவே கவனமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி மடுப்போம், ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைபட போகிறார். முதலாவதாக பாருங்கள், இந்த இடத்திலே இந்த விவசாயத்தை குறித்ததான ஒரு சித்தரிப்பு காண்பிக்கப்படுகிறது. ஒரு விவசாயி விதைத்து அறுவடை செய்ய அங்கே அவன் பல்வேறு முயற்சிகளை அவன் செய்கிறான். அதிலே அவன் நீடிய பொறுமையோடு கூட இருக்கிறான். இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலன் மூலமாக நாம் கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையோடு கூட இருந்து என்று சொல்லி குறிப்பிடுகிறார். பாருங்கள், கர்த்தர் வருமளவு என்றால் அவருடைய 2வது பகிரங்க வருகையும் குறிக்கிறது. அதே நேரத்தில் அவர் நம்மை அடிக்கடி சந்தித்து கொண்டு இருக்கிறார். அவர் சந்தித்தால்தான் நம்முடைய காரியங்கள் புத்தெழுச்சி பெறுகின்றன, மறுமலர்ச்சி பெறுகின்றன. கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற பணிகளிலே ஒரு நிறைவேறுதல் உண்டாகிறது, பலன் கிடைக்கிறது. ஸ்தோத்திரம். அவர் பகிரங்கமாக ஒரு நாள் மத்திய ஆகாயத்திலே வரப்போகிறார். நாம் வருகைக்கென்று ஆயத்தப்படும் போது எல்லா காரியங்களிலும் நாம் கருத்துள்ளவர்களாக, விழிப்புள்ளவர்களாக, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக, ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அநேக உண்மைகளிலே சொல்லியிருக்கிறார். அதிலே நாம் ஆயத்தமாகுதலுக்கு இந்த தோட்டத்தை குறித்ததான ஒரு சித்தரிப்பு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருந்து கொண்டு இருக்கிறது. பாருங்கள், அங்கே நாம் நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நீடிய பொறுமை என்பது பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியின் கனியின் ஒரு பகுதி. கலாத்தியர் 5:22-23 நாம் அதை பார்க்கிறோம். நீடிய பொறுமை. அந்த நீடிய பொறுமை சில நேரங்களில் கொஞ்சம் பாடு அனுபவிக்கிறதாக இருந்தாலும் நாம் பொறுமையோடு அதை கை கொள்ளும் பொழுது அதன் மூலமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைகளிலே, ஊழியங்களிலே அவர் நம்மை சந்திக்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கிறார். இந்த நீடிய பொறுமை என்பது நமக்கு ஒரு நல்ல குணம். இது நமக்கு இயல்பான குணம் கிடையாது. ஆனால் நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு, இந்த நீடிய பொறுமை என்கின்ற அந்த நற்கனியை வார்த்தையின் அடிப்படையிலே நம்மில் வளர விட்டு கொடுக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் இந்த கனி நம்முடைய வாழ்க்கையிலே நன்கு வெளிப்பட கர்த்தர் கிருபை செய்வார். பாருங்கள், இந்த நீடிய பொறுமை என்பது எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலும் நாம் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை எப்படி சுதந்திரிக்க வேண்டும் என்பதிலும் குறிப்பிடப்படுகிறது. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நீடிய பொறுமையோடும் விசுவாசத்தோடும் சுதந்திரிக்கிறவர்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்று வேத வாக்கியம் நம்மை புத்திமதி நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நாம் நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருந்து கொண்டு இருக்க வேண்டும்.
கர்த்தருடைய காலங்களை நாம் நிதானித்து கொள்ள வேண்டும். ஆமாம், பாருங்கள், ஒரு விவசாயி அவன் தோட்டத்தை ஆயத்தப்படுத்தும் பொழுது, விதைக்கும் பொழுது அல்லது மரக்கன்றுகளை நடும் பொழுது அங்கே முன்மாறி காலத்து மழை நமக்கு தேவைப்படுகிறது. அதே போல் அறுவடை சமயங்களில் பின்மாறி காலத்து மழையும் தேவைப்படுகிறது. இந்த ரெண்டுமே கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். பிரியமானவர்களே, ஆதி திருச்சபையில் அந்த காலங்களிலே முன்மாறி காலத்து மழை பொழிந்தது, பின்மாறி காலத்து மழையும் பொழிந்தது. பூமி எங்கிலும் கர்த்தருடைய எழுப்புதல் அங்கே பரவியது. இந்த காலத்திலும் இப்பொழுது பின்மாறி காலத்து மழை ஊற்றப்பட்டு கொண்டு வருகிறது. இன்று கர்த்தருடைய சபையில் முன்மாறி காலத்து மழையும் வேண்டும், பின்மாறி காலத்து மழையும் வேண்டும். கர்த்தர் அதை நமக்கு கொடுக்கிறார். சகரியா 10வது அதிகாரம் 1வது திருவசனத்தில் ஆவியானவர் அந்த காலத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை அனுப்புவார், மழையை அனுப்புவார், பயிர் உண்டாகும்படி செய்து நல்ல பலன்களை கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பின்மாறி காலத்து மழைக்காக ஜெபம் பண்ண வேண்டும், வேண்டிக் கொள்ள வேண்டும். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலங்களிலே ஆவியானவர் இந்த திருவசனத்தை எனக்கு ஒரு முறை கற்றுக் கொடுத்தார். அப்பொழுது செல்லுகிற இடங்களிலே, கூட்டங்களிலே, கர்த்தருடைய சபையிலே பின்மாறி காலத்துக்காக மழையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வானத்தை திறந்து அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அருள்மாரியை பொழிகிறதை கண்டு அநேக முறை தேவனை துதித்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற ஸ்தாபனங்களும் இதில் அடங்கும். கர்த்தருடைய சபை மற்றும் ஊழியங்களிலே மாத்திரமல்ல, அது குடும்பமாக இருக்கலாம், கையின் பிரயாசமாக இருக்கலாம், சொத்து சுதந்திரங்களாக இருக்கலாம், ஏன் விவசாயமாக கூட இருக்கலாம். அதில் கர்த்தர் நம்மோடு கூட இடைபட வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய வார்த்தையை அனுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மோடு அடிக்கடி நம்மை சந்தித்து நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஒருவேளை ஒவ்வொரு ஸ்தாபனத்தின் பொறுப்பாளர்களாக இருந்து கொண்டு இருக்கிறவர்களிடத்திலே கர்த்தர் அடிக்கடி சந்திக்கிறார். அதை மறந்துவிடக்கூடாது. அவருடைய வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார். சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், உமது ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே மகிமையிலே சேர்த்துக்கொள்வீர், ஏற்றுக்கொள்வீர். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஒவ்வொரு ஸ்தாபனத்திலும் கர்த்தருடைய விசிட்டேஷன் இருந்து கொண்டு தான் இருக்கிறது, மறந்துவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். குடும்ப ஸ்தாபனத்திலே கர்த்தருடைய விசிட்டேஷன் இருக்கிறது. சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், என்னுடைய வீட்டிற்கு நீர் எப்போது வருவீர் என்று அவர் சங்கீத பாடலிலே குறிப்பிடுகிறார். உத்தம இதயத்தோடு நான் நடந்து கொள்வேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். நம்முடைய வீட்டிலே கர்த்தருடைய சந்திப்பு இருக்கிறது, தொழிலிலே இருக்கிறது, சொத்து சுதந்திரங்களிலே இருக்கிறது, ஊழியங்களிலே இருக்கிறது, கர்த்தருடைய சபையிலே தலையாய இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறது. சோத்திரம். இன்று ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம், நான் ஒரு காலத்தில் இப்படி கர்த்தரோடு நடந்தேன், இன்றைய நாள் அப்படி நடக்க முடியவில்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டே இருக்கலாம். ஆவியானவர் உங்களோடு தான் பேசி கொண்டே இருக்கிறார். சங்கீதம் 31:15 பக்தன் அழகாய் சொல்லுகிறார், என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்திலே இருந்து கொண்டு இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். பிரசங்கி 3:11 பக்தன் குறிப்பிடுகிறார், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார் என்று சொல்லி. நாம் கர்த்தருடைய கிளாக்கில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். நாம் அந்த விவசாயி எப்படி ஒரு தோட்டத்தின் நிலைமையை அவன் நன்கு அறிந்தவனாக, அதை பராமரிக்கிறவனாக, பண்படுத்துகிறவனாக இருக்கிறானோ, அதே போல் நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்தாபனங்களிலே, நாம் கூடி ஆராதிக்கிற கர்த்தருடைய சபையிலே, உலக எழுப்புதலின் சுவிசேஷ பணியிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம்.
ஒருவேளை இவைகளை குறித்து ஒரு விழிப்புணர்வு இல்லை என்று இருக்குமானால் இன்று கர்த்தருக்கு முன்பதாக அந்த விஷயத்தில் விழித்து கொள்ளுங்கள். ஒவ்வொன்றும் கர்த்தருடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறது. அவர் காலங்களை கையிலே வைத்திருக்கிறார். காலத்தை நாம் நிதானித்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அனுக்கிரக காலத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த அனுக்கிரக காலத்திலே ஒரு நல்ல விஷயம் உண்டு. நம்ம செய்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்பார். ஸ்தோத்திரம். ஒருவேளை நாம் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக, மறக்கப்பட்டவர்களாக, சிறுமைப்பட்டவர்களாக, எளிய நிலையில் இருந்து கொண்டு இருக்கலாம். உங்கள் ஜெபத்தை கேட்பது கர்த்தருக்கு ரொம்ப பிரியம். அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஒப்பற்ற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தில் முன்மாரி காலத்து மழையும் இருக்கிறது, பின்மாரி காலத்து மழையும் இருக்கிறது. முன்மாரி காலத்து மழை நிலத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக, பின்மாரி காலத்து மழை அறுவடைக்காக. ஒருவேளை ஊழியத்திலே இன்று நம்மை போதகர்களாக, மேய்ப்பர்களாக வைத்திருக்கலாம், சுவிசேஷகர்களாக, தீர்க்கதரிசிகளாக வைத்திருக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த விதைப்பின் ஊழியத்தையும் சிலருக்கு கொடுக்கிறார், சிலருக்கு அறுவடையின் ஊழியத்தையும் கொடுக்கிறார். கர்த்தர் யார் யாருக்கு என்ன ஊழியத்தை கொடுக்கிறாரோ அதை சந்தோஷமாக அவருடைய பலத்தின்படி கர்த்தருடைய நாம மகிமைக்காக செயல்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஊழியர்களுடைய கடமை மாத்திரம் என்று சொல்லி நினைத்து கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு தொழில் ஸ்தாபனம் உங்களுக்கு கர்த்தர் சொத்து சுதந்திரங்களை கொடுத்திருப்பார் என்றால் உங்களுக்குள்ளேயும் இந்த தரிசனம் வந்துவிட வேண்டும். ஸ்தோத்திரம். இன்று கர்த்தருடைய சபை வளர்ச்சிக்கு, பூமிக்குரிய சுவிசேஷ ஊழியத்தின் வளர்ச்சிக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் என்ன செய்ய விரும்புகிறாரோ அவருடைய சித்தப்படி அதற்கு அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஒருவேளை நாம் அர்ப்பணித்திருக்கிறோம் என்றாலும் ஆவியானவர் இந்த நாளிலே நம்மை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். கலாத்தியர் 6:9 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் நாம் அறுவடையிலே பங்கு கொள்ளுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் தளர்ந்து போய் விடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை தாங்கி பிடிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை தாங்கி பிடிக்கிறவராக, அவருடைய கிருபையின் பொற்கரம் நம்மை தாங்கி பிடிக்கிறதாக இருந்து கொண்டு இருக்கிறது. முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று முக்கியமாக அதைத்தற்காக தான் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் கர்த்தரோடு ஆரம்பித்து இருக்கலாம். ஸ்தோத்திரம். குடும்பம், தொழில் ஸ்தாபனம், சொத்து சுதந்திரங்கள், சபை ஊழியங்கள், சோர்ந்து விடாதிருங்கள். கர்த்தர் பலன் கொடுப்பார், நிச்சயமாக பலன் கொடுப்பார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக, சுமார் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய வீட்டிலே ஒரு கோழி அவரை செடி வைத்திருந்தேன். அது வளர்ந்து பெரிய செடியாக மாறிவிட்டது. நிறைய கிளைகள் பரப்பி இலைகளாகவே இருந்து கொண்டிருந்தன. மாதங்கள் கடந்தன. ஆமாம், அதில் ஒரு பலனும் இல்லை. அப்போது ஒரு நாள் ஒரு விவசாயி ஒருவர் சொன்னார், இந்த செடி சரியாய் பனிக்காலத்தில் தான் பூக்கும் காய்க்கும் என்று சொல்லி சொன்னார். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. அதே போல் அங்கே நவம்பர், டிசம்பர், மார்கழி மாதம் வந்தவுடனே பனி பெய்ய ஆரம்பித்தது. அந்த செடியில் ஏராளமான காய்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. நாங்களும் எங்கள் வீட்டிலே நன்றாக திருப்தியாக சாப்பிட்டோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் அதை கொடுப்போம். அவ்வளவு நிறைய காய்கள், கோழி அவரைக்காய். அதே போல் இன்று ஒருவேளை நாம் கர்த்தருக்குள்ளே பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன்தான் பலன் தருகிறவர். தேவன்தான் விளைச்சலையும் பலனையும் தருகிறவர். நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய பிரயாசங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. பிரியமானவர்களை, அடுத்தபடியாக இந்த பலனை பெற்றுக்கொள்கிறதிலே ஆவியானவர் நம்மை தாங்கி பிடிக்கிறார். யோவான் 14:16 திருவசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் வருகையிலே சீஷர்களிடத்தில் அதை குறிப்பிட்டார். நான் இங்கிருந்து போவது, அதாவது
பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போவது உங்களுக்கு நலமாக இருக்கும். நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியான சத்திய ஆவியானவராகிய வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி குறிப்பிட்டார். பாருங்கள், இந்த திருவசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், சத்திய ஆவியானவராகிய அவர் என்றென்றைக்கும் அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணி, அவரை நாம் ஒரு முறை பெற்றுக்கொண்டோமானால் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். அவர் நம்மை எப்பொழுதும் சூழ்ந்து காப்பார். அவர் நமக்கு தேற்றரவு செய்வார். சில நேரங்களிலே நாம் நெருக்கப்படும் பொழுது, அங்கே பிரச்சனைகளை உபத்திரவங்களை சந்திக்கும் போது அவர் நமக்கு தேவனால் அளிக்கப்பட்ட ஒரு வெகுமதியாக இருந்து கொண்டு இருக்கிறார். நாம் அவரை துக்கப்படுத்தவோ, அவரை விசனப்படுத்தவோ, அவரை அவித்து போடவோ கூடாது. அவர் நம்மை சகலவித சத்தியங்களுக்குள்ளும் நடத்துவார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே, பிதாவாகிய தேவனிடத்திலே கேட்டு நமக்கு அறிவிப்பார். அதன் மூலமாக நாம் கர்த்தருடைய சத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கிரமமாக பெற்றுக்கொள்ள முடியும். இன்று ஒருவேளை நாம் சபை மேய்ப்பரா என்று மாத்திரமல்ல, ஒரு குடும்பத் தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு தொழில் ஸ்தாபனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக இருந்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது சொத்து சுதந்திரங்களை வைத்து அங்கே நிர்வாகம் பண்ணி கொண்டு இருக்கிறவர்களானாலும் சரி, இல்லை என்றால் அரசு பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் என்றாலும் சரி, இந்த பரிசுத்த சத்திய ஆவியானவர் நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருப்பார். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் இதுவரைக்கும் பெறவில்லை என்றால், இன்றே நீங்கள் கர்த்தரிடத்தில் கேளுங்கள். அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு இருக்க வேண்டிய ஒரே தகுதி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய வெளியேறப்பட்ட சிலுவை மரணம் பாடு உயிர்த்தெழுதலின் மூலமாக, அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக, அந்த பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்முடைய குற்றங்கள் குறைவுகளை அறிக்கை செய்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகராக இருக்கிறார், கர்த்தராக இருக்கிறார் என்பதை அறிக்கை செய்யும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை தருகிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது நமக்கு தேவன் வாக்கு அருளி இருக்கிறார். நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க முடியும். யோவான் 10வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார், என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். இன்று தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள்தான் கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலே ஜாக்கிரதையோடு, உண்மையோடு, தேவ பலத்தோடு அதிலே ஜெயம் பெற வேண்டும் என்று சொல்லி, பெற முடியும் என்று சொல்லி தேவ ஆவியானவர் திட்டவட்டமாக பேசுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த ஜெயத்தின் வாழ்க்கையிலே நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். பாருங்கள், சமீபத்திலே வேதாகமத்திலே நான் சில காரியங்களை ஆராய்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். பாருங்கள், இஸ்ரவேல் மக்களிலே கர்த்தர் ஆரோன் கோத்திரத்தை ஆசாரியர்களாக, பிரதான ஆசாரியர்களாக, தூபம் காட்டுகிறவர்களாக நியமிக்கிறார். அது அவர்களுடைய சந்ததிக்கென்று, லேவி கோத்திரத்திலேயே ஆரோன் சந்ததிக்கென்று அது நியமிக்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதிலே குறைவுபட்டார்களோ அப்பொழுதெல்லாம் தோல்விகள் வருகின்றன. பாருங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே ஏலி என்கின்ற ஆசாரியனுடைய காலத்திலே ஆரம்பத்திலே நன்றாக இருக்கிறது. ஆனால் போக போக அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறார்கள். கர்த்தருடைய தரிசனம் அங்கு அபூர்வமாக இருக்கிறது என்று 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே குறிப்பிடப்படுகிறது. ஸோ சாமுவேலின் மூலமாக கர்த்தர் அந்த ஏலியன் குடும்பத்தாருக்கு ஒரு நியாய தீர்ப்பை அறிவிக்கிறார். ஆனால் அது உடனே நடைபெறவில்லை. உடனே ஒரு தோல்வி ஏற்படுகிறது. அவர்கள் ஒரு யுத்தத்துக்கு இஸ்ரவேல் மக்கள் போகிறார்கள், அங்கே தோற்று போகிறார்கள். அவர் தோற்று போகும்போது இக்கபோத் என்றால் அங்கே கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது என்று குறிப்பிடப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் அந்த ஆரோனின்
சந்ததியின் மேலே ஒரு இரக்கத்தை தான் காண்பித்து கொண்டே இருந்தார். பிற்காலத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அங்கே தாவீது அரசன் காலத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். சாலமன் அரசன் பதவிக்கு வந்த உடனேயே முதல் வேலையாக அப்போது இருந்த பிரதான ஆசாரியன் அபியத்தார் என்பவரை நாடு கடத்துகிறார். பாருங்கள், அது எதனால் நடைபெறுகிறது? கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதிலே அந்த அபியத்தார் அவர் சற்று விலகுகிறார். பாருங்கள், கர்த்தர் தாவீது அரசன் காலத்திலே சொல்லிவிடுகிறார், அடுத்து சாலமன் அரசனாக வருவான் என்று சொல்லி. ஆனால் தாவீதினுடைய முதிர் வயதிலே அங்கே தாவீதினுடைய இன்னொரு மகன் அதோனியா அவன் ராஜாவாக முயற்சி பண்ணுகிறான். அதுக்கு இந்த பிரதான ஆசாரியனாகிய அபியத்தார் உதவி செய்கிறார். சாலமன் பதவியிலே வந்த உடனேயே அவர் அதோனியாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார், யோவாபுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார், அபியத்தாரை நாடு கடத்துகிறார். பாருங்கள், இந்த ஆரோனின் சந்ததி அந்த இடத்திலே தடைபடுகிறது. எதனால் தடைபடுகிறது என்றால், கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதிலே அவர்கள் சோத்திரம் மனித இயல்பின்படி நடந்து கொள்கிறார்கள். இந்த அபியத்தார் தாவீதுக்கு ரொம்ப நெருக்கமானவர். தாவீதினுடைய துயரமான சூழ்நிலைகளிலே இந்த அபியத்தார் அவருடைய தகப்பனார் மற்ற ஆசாரியர்களெல்லாம் மிகவும் உதவி செய்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவ்வளவு உதவி செய்தவர், தாவீதின் இருதயத்திற்கு ஏற்றவர், நெருக்கமானவர். ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதிலே சோத்திரம் ஒரு தவறான ஒரு முடிவை அவர் எடுக்கும்போது பாருங்கள், அவருடைய ஆசாரித்துவ பொறுப்பு அங்கே பறிக்கப்படுகிறது. எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, இன்று நீங்கள் குடும்பமாக இருந்து கொண்டு இருக்கலாம், வேலை பார்த்து கொண்டு இருக்கலாம், தொழில் ஸ்தலங்களிலே இருக்கலாம், சொத்து சுதந்திரங்களாக இருக்கலாம், சபையிலே பொறுப்புகளிலே இருந்து கொண்டு இருக்கலாம், சுவிசேஷ ஊழியத்திலே முன்னணியிலே இருந்து கொண்டு இருக்கலாம். இது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதிலே நாம் எப்படி இருந்து கொண்டு இருக்கிறோம் என்று ஆவியானவர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை விசிட் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். முன்மாரி காலத்து மழையை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பின்மாரி காலத்து மழையை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அவருடைய இரண்டாவது மகிமையான மத்தியான வானத்திலே வருகிற அவருடைய வருகைக்கென்று எல்லாரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இன்று நாம் எந்த நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறோம்? கர்த்தரோடு நடப்பதிலே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதிலே, கர்த்தருடைய சித்தத்தை சமாதானத்தோடு செய்வதிலே நாம் எப்படி இருந்து கொண்டு இருக்கிறோம் என்று ஆவியானவர் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் ஆக்கினைக்கு உட்பட மாட்டோம் என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இது கிருபையின் காலம். கிருபை நம்மை தாங்குகிறது. கர்த்தர் நம்மை தாங்கி பிடிக்கிறார். நீதிமொழிகளின் புத்தகத்தில் அவர் சொல்லி வைத்திருக்கிறார், மகனே, உன் இருதயத்தை எனக்கு கொடு, உன் கண்கள் என்னுடைய வழிகளை நோக்கி பார்க்கட்டும், கர்த்தருடைய வழிகளை நோக்கி பார்க்கட்டும், தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளட்டும். அப்படி புரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை அடிக்கடி சந்திக்கக்கூடியவராக, முன்மாரி காலத்து பின்மாரி காலத்து மழையை தருகிறவராக, ஸ்தோத்திரம், பூமியின் விளைச்சலிலே அவருடைய பங்கை அறுவடை செய்கிறவராக இருந்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம், கோதுமையை களஞ்சியத்திலே சேர்க்கிறவராக இருந்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம், வெளிப்படுத்தின விசேஷத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, மேகத்தின் மேல் ஏறி வருகிறவர் அவர் பூமியிலே உள்ள அறுவடைக்கு எஜமானராக இருந்து கொண்டு இருக்கிறார். அறுவடையை பெற்றுக்கொள்ளுகிறார். ஸ்தோத்திரம். இன்று நாம் ஒருவேளை இரண்டாவது வருகையிலே அவரை சந்தித்தோமானாலும் சரி, அதுக்கு முன்பதாக நம்முடைய பூமிக்குரிய ஓட்டம் நிறைவடைந்தாலும் சரி, கர்த்தர் அந்த பலனை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நமக்கு அந்த பலனை அவரே கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த பலனை அவரே அறுவடையும் செய்கிறார். மறந்து விடக்கூடாது. விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஒருமித்து சந்தோஷப்படும்படிக்கு பலனை கர்த்தருக்கென்று சேர்த்து கொள்கிறான் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
பிரியமானவர்களை, இந்த தரிசனத்திற்குள்ளே வரும்படிக்கு உங்களை பரிசுத்த ஆவியானவர் பட்சமாய் அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஸ்தாபனங்களிலும் கர்த்தருடைய வருகையை ஒவ்வொரு நாளும் ஆவலோடு எதிர்நோக்குவோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி, என் வீட்டிற்கு எப்போது வருவீர், என் வீட்டிலே நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் என்று சங்கீதக்காரன் குறிப்பிட்டபடியாக கர்த்தருடைய விசிட்டேஷன், கர்த்தருடைய சத்தம் இன்று அடிக்கடி நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் இன்னும் அவருடைய 2வது பெரிய வருகையிலும் அவர் நம்மை சந்திக்க போகிறார். அதற்கென்று நாம் ஆயத்தப்பட வேண்டும். சுருக்கமாக 2 காரியங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு நாம் ஜெபத்திற்குள்ளே கடந்து செல்லலாம். பாருங்கள், 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்திலே பக்தனாகிய சாலமன் தேவ தரிசனப்படி திட்டப்படி ஒரு பெரிய ஆலயத்தை அவன் ஸ்தாபிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறார். பாருங்கள், இது கர்த்தருடைய சபை ஊழியங்களையும் குறிக்கும். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற எல்லா ஸ்தாபனங்களிலும் கர்த்தருடைய கிரியை எப்படி வெளிப்படுகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், கர்த்தர் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார், புரிந்து கொள்ளுதலை, அறிவை கொடுக்கிறார், நல்ல மனோவிருத்தியை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அவருக்கு ஆலோசனை சொல்லப்படுகிறது, வித்தவுட் ரிசர்வேஷன். உனக்குன்னு ஏதாவது ரிசர்வேஷன் பண்ணிக்கொள்ளாமல் கர்த்தரை உற்சாக மனதோடு சேவிக்க வேண்டும் என்று சொல்லி. பாருங்கள், அவர் உற்சாக மனதோடு சேவிக்கிறார் கர்த்தர் அருளின ஞானத்தின்படியாக. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 11வது வசனத்தில் அந்த ஆலயம் கட்டப்பட்டு ஆசாரியர்கள் தேவனை துதித்த பொழுது தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பிற்று. ஆசாரியர்கள் பணி செய்ய முடியாத அளவுக்கு அந்த மகிமை நிரப்பிற்று. பாருங்கள், இதில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்தாபனங்களிலே, கர்த்தருடைய சபையிலே, ஊழியங்களிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற ஞானத்தின்படியாக சில காரியங்களை செய்ய பழக வேண்டும். யாக்கோபு 1வது அதிகாரத்திலே அழகாக அங்கு குறிப்பிடப்படுகிறது, ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் எல்லாருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கிறோம். கேட்கும்போது கர்த்தர் நம் மூலமாக செயல்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் யாத்திராகமும் 19வது அதிகாரம் 20வது வசனத்தில் பாருங்கள், அங்கே கர்த்தர் மோசேயை சீனாயின் கொடுமுடிக்கு அழைக்கிறார். ஆமாம், அந்த மலையிலே கர்த்தர் அவரை சந்திக்கும் பொழுது அங்கு மின்னல்கள் வருகிறது, இடி முழக்கங்கள் ஏற்படுகின்றன, கர்த்தருடைய சத்தம் தொனிக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 2லுமே கர்த்தர் நம்மை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நமக்கு சாலமனை போன்று கர்த்தர் ஞானத்தை கொடுத்து அவருடைய ராஜ்யத்தின் விருத்திக்கென்று கர்த்தருடைய சபையை, சுவிசேஷ ஊழியங்களை கட்டி எழுப்புகிறார். அதற்கு உட்பட்டு மற்ற ஸ்தாபனங்களையும் கட்டி எழுப்புகிறார். நீங்கள் கர்த்தரால் கனம் பண்ணப்படுவீர்கள், தேவனுடைய மகிமை அதிலே வெளிப்படும். ஏசாயா 60 சொல்லுகிறது, எழுப்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதித்து அது மற்றவர்களுக்கு காணப்படுகிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அதே நேரத்தில் யாத்திராகமம் 19:20 படியாக ஸ்தோத்திரம், அங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள், பிரமிக்கத்தக்க காரியங்கள், பெரிய காரியங்களையும் பொதுவான இடங்களிலே கர்த்தர் அவருடைய சித்தப்படி அவர் வெளிப்படுகிறார், வெளியரங்கமாக்குகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறார். இதிலே கர்த்தர் நம்மை சந்திக்கும்படிக்கு நம்மை விட்டு கொடுப்போம். பிரியமானவர்களே, அவருடைய வருகை சமீபம். நாமும் நீடிய பொறுமையோடு கூட இருந்து கர்த்தர் வருமளவும் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலே, பணிகளிலே, ஸ்தாபனங்களிலே தேவனுடைய செயலை நாம் பெற்றுக்கொள்வோம், பலனை பெற்றுக்கொள்வோம், தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகலாம். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, அன்பான தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய முகம் இன்னும் பிரகாசிக்கட்டும், இன்னும் உங்கள் வெளிச்சம் இறங்கட்டும், உங்கள் கிருபை இறங்கட்டும், உங்கள் அபிஷேகம் இறங்கட்டும், ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. தேவரே, ஆண்டவரே, ஸ்தாபனங்களின் பொறுப்பாளர்களாக
இந்த செய்தியை கவனித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் சந்தித்து கொண்டு இருக்கிறீர், நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே இன்னும் ஒவ்வொருவரோடும் பேசுவீராக. உம்மோடு அனுதினம் உம்முடைய சந்திப்புக்கென்று ஆயத்தப்பட ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் பக்குவப்படுத்துவீராக. அதிலே உம்முடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. உம்முடைய வார்த்தைகளை விட்டு வலதோ இடதோ போகாதபடிக்கு பின் நோக்கவோ அல்லது உமக்கு முந்தி ஓடவோ செய்யாதபடிக்கு உம்மோடு நடக்க உதவி செய்வீரா. ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஸ்தாபனங்களிலே முன்மாறி காலத்து மழையை பின்மாறி காலத்து மழையை அனுப்புவீரா. அவருடைய பிரயாசங்களுக்கு தேவரை தாமே நல்ல பலன்களை கொடுப்பீராக, விளைச்சலை கொடுப்பீராக, நல்ல அறுவடையை உடைய ராஜ்யத்திற்கென்று கொடுப்பீரா. உடைய தயவுள்ள கரம் இப்பொழுதே அதை செய்யும்படிக்கு ஜெபம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதில் இருக்கிற தடைகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் உம்முடைய நாமத்தினாலே கடிந்து கொள்ளப்படுவதாக, நீங்கி போவதாக. இரத்தம் தெளிக்கப்படட்டும், அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்படும், பள்ளங்கள் நிரப்பப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும். பூமி எங்கிலும் கர்த்தருடைய ரட்சிப்பை ஒவ்வொருவரும் காண்பார்கள் என்று சொன்னபடியா இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் காணட்டும். அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற ஸ்தாபனங்களிலே காணப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை இப்பொழுதே ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றி கொண்டு இருக்கிறதாக சொல்லுகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. கர்த்தர் உங்கள் எல்லைகளிலே ஸ்தோத்திரம் நல்ல பலனை கட்டளையிடப் போகிறார். ஸ்தோத்திரம். யூதாவே, கர்த்தரை துதிக்கிற யூதாவே, கர்த்தருக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்டிருக்கிற யூதாவே, உனக்கு ஒரு அறுவடை காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் நன்மை செய்கிறதிலே வருகிற சோர்வுகள் எல்லாம் நீங்கி போகட்டும். பலவீனங்கள், தடைகள் எல்லாம் உம்முடைய நாமத்தினாலே நீங்கி போகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. அப்படியே செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். God bless you.